சார் ஒரு நிமிஷம் சார். இந்த கள்ளச்சாராய கும்பலை எப்படி சார் நீங்க பிடிச்சிங்க? எங்களுக்கு தகவல் கிடைச்ச உடனே போலீஸ் டீமோட போய் இவனை மடக்கி பிடிச்சிட்டோம். இவனை அடிச்சு வாக்குமூலம் கேட்டப்ப இவன் சொன்ன விஷயம்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஜானகி அம்மாவை தலைவி பதவியில இருந்து ராஜினாமா பண்ண வைக்கிறதுக்காக சாராயத்துல மருந்து கலந்து குடிக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நிர்வாகத்தை சரியா நடத்த தெரியலன்னு சொல்லி குற்றச்சாட்டை எழுப்பி அவங்கள பதவியில இருந்து இறக்கணும்னு திட்டமிட்டு இந்த சதியை பண்ணிருக்காங்க. ஓகே, இதுக்கு மேல நாங்க எதுவும் சொல்லக்கூடாது. கோர்ட்ல பாப்போம். அண்ணே, மாயா ஃபோன் பண்றா. பேசுமா. ஹலோ. நீ உடனே கிளம்பி பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வா. ரகுராம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வர சொல்றாரு. ஜானகி ராஜினாமா பண்ணிட்டா போல இருக்கே. அத பத்தி சொல்லதான் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு கூப்பிடுறாரு. அண்ணே, பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போனேன். உடனே போலாமாங்க? மச்சான் மச்சான், சிவா இங்க வா. இத வரேண்ணே. சிவா அண்ணே சொல்லுங்கண்ணே. நீங்க இங்க இருந்து சிகிச்சையில இருக்கிறவங்கள பத்திரமா பாத்துக்க. சரிங்க சரிங்க மச்சான். நான் ஜானகியை கூட்டிக்கிட்டு ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. நாங்க பாத்துக்கிறோம் மச்சான். வா ஜானகி. உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன சார்? ஜானகி அம்மா தலைவி பதவியை ராஜினாமா பண்ண போறாங்களாம். கலெக்டர் கிட்ட ராஜினாமா கடிதம் கூட கொடுத்துட்டாங்களாம். நிஜமாவா சொல்றீங்க? ஆமையா, ஜானகி அம்மா போயிட்டா நமக்கு ரகுராமையா தொல்லையும் இருக்காது. பை எலெக்ஷன் நடந்தா கண்டிப்பா புவனா மேடம் தான் தலைவி பதவிக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம் தான். அப்ப நமக்கு நிறைய சைடு இன்கம் வரப்போகுதுன்னு சொல்லுங்க. யோ, ஜானகி அம்மா நேம் போர்டு ஏன் டேபிள் மேல இருக்கணும்? அந்த நேம் போர்டு எடுத்து தலையை சுத்தி டஸ்ட்பின்ல போடியா. பூனா மேடம் வந்ததும் எல்லாமே புதுசா பண்ணிக்கலாம். சரியா? சரிங்க சார். சொன்னதை செய். பண்ணிடுறேன் சார். இங்க என்ன நடக்குதுன்னு சிலருக்கு புரியாம இருக்கலாம், இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கலாம். ஜானகி ராஜினாமா செஞ்சுட்டுதா தகவல் வந்திருக்கும். அதனாலதான் இங்க இருக்கிற பேர் பலகையும் சேரையும் தூக்கி போட்டுட்டீங்க. நான் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஜானகி இந்த பதவியை ராஜினாமா பண்ணல. இனி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் ராஜினாமா பண்ண மாட்டாங்க. ஜானகிதான் இந்த ஊரோட நகரமன்ற தலைவி. முன்ன விட இன்னும் வீரியமா இந்த பதவியில இருந்து அவ வேலை பாப்பா. ஜானகி, எந்த ஒரு கஷ்டமான காலம் வந்தாலும் என்கிட்ட கலந்து பேசு. இனி எப்பவும் நான் உனக்கு பக்கபலமா இருப்பேன். துணிச்சலா முடிவுகளை எடுத்து இந்த ஊருக்கு நல்லது பண்ணணும். பண்ணுவதானே? பண்ணுவேங்க. சரி, உன்னோட வேலைகள் நடக்கட்டும். சரி, நீங்களும் உங்க வேலைகளை பாருங்க. பெரியம்மா ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அந்த கடிதம் கலெக்டர் கைக்கு போகாம தடுக்கணும்னு நாங்க யோசிச்சோம். அதான் பக்காவா பிளான் போட்டு லெட்டரை மாத்தி வச்சிட்டோம். என் அப்பா போன் பண்ணதும் என் அம்மா பதவிய ராஜினாமா பண்ணிருப்பாங்க. அதுக்கு பை எலெக்ஷனுக்கு வேலையா ஆரம்பிக்கணும்னு தானே நீங்க இங்க வந்தீங்க. ஆனா எப்படி அடி வாங்குவீங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல. இந்த பாரு, என் அத்தை மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அவ்வளவு சுலபத்துல அவங்க பதவி கையை விட்டு போயிடுமா என்ன? இல்ல நாங்க தான் போக விட்டுருவோமா? அத்தை இந்த பதவி காலம் மட்டும் இல்ல, இனிமே அவங்க தான் இங்க நிரந்தர நகரமன்ற தலைவி. இனிமே உங்களுக்கு இங்க வேலை கிடையாது. நீங்க கிளம்பலாம். மறுபடியும் ஜானகிய பதவியில உட்கார வைக்கிறத நீ பார்க்கணும்னு தான் உன்னை இங்க வர சொல்ல. நல்லா பாத்துக்க, ஜானகிதான் இந்த ஊரோட நகரமன்ற தலைவி. அதை எந்த கொம்பனாலையும் மாத்த முடியாது. முக்கியமா உன்னால். அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. ரகுராம், இப்பவும் உன் புள்ள ஜீவா ஏன் கஸ்டடியில தான் இருக்கான்.
அவனை வச்சு பஞ்சாயத்துல உன் மான மரியாதையை நான் வாங்க தான் போறேன். அவனை உன் வாரிசை நிரூபிச்சு அவனை உன் வீட்டுக்கே அனுப்பி உன் மொத்த குடும்பத்தோட நிம்மதியும் நான் காலி பண்றேன். உன் மொத்த குடும்பத்தையும் நான் பைத்தியமா அலைய வைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. அதை நான் நடத்தி காட்டுறேன். நீங்க 4 பேரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கீங்க தெரியுமா? கல்யாணமாகி இத்தனை வருஷத்துல உன் பெரியப்பா எவ்வளவு கோவம் இருந்தாலும் எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் என்ன அடிக்க அவரு கை ஓங்குனதே இல்ல. ஆனா இன்னைக்கு நான் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே அவ்வளவு கோவத்தோட அவ்வளவு அகங்காரத்தோட என் மேல கை ஓங்கிட்டாரு. அந்த அறை என் கன்னத்துல விழுந்திருந்தா என் கண்ணும் பழுத்திருக்கும். அப்ப அவரோட முகமும் செவந்திருந்த கண்ணையும் பார்த்திருக்கணுமே. எனக்கு நம்ம குலசாமி கருப்பனையே பார்த்த மாதிரி இருந்துச்சு. பின்ன அடிக்காம கொஞ்சுவாங்களா? நீ பண்ண காரியம் அப்படி. புவனா சொன்னான்னு யாராவது பதவியை ராஜினாமா பண்ணுவாங்களா? இல்லத்த, புவனா சொன்னப்போ எனக்கு தெரியல. எப்படியாவது இந்த இக்கட்ல இருந்து அவரை காப்பாத்தணும்னு மட்டும்தான் நினைச்சேன். நல்லா நினைச்சப்போ. ஆனா அவரு மக்கள் கொடுத்த இந்த பதவிய அவங்க அனுமதி இல்லாம ராஜினாமா பண்றதுக்கு யாரு உனக்கு அதிகாரம் கொடுத்ததுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பதவியோட மதிப்பே எனக்கு என்னன்னு புரிஞ்சுது. ஊருக்கெல்லாம் நல்லது பண்ற உத்தமரையோ இல்ல மக்கள் சேவகனையோ நான் வீண் பழி சுமத்தி புடிச்சு குடுக்கல. கள்ளச்சாராயம் காய்ச்சினவனையும் கேடு கெட்டவனையும் தான் நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கேன். அதோட விஷ சாராயத்தை காய்ச்சு பல பேரை சாகடிக்க பார்த்தான். அவனை தானே நான் புடிச்சு கொடுத்துருக்கேன். எனக்கு உறவெல்லாம் தெரியும் அத்தை. என்னடி உனக்கு தெரியும்? என்ன தெரியும்? என் பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணவதானே நீ? அம்மா, என்னமா பேசிட்டு இருக்க நீ? என்ன அவனோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க? அவன் சாராயம் காய்ச்சி விக்கிறவன். அவனை போய் என் கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க? இப்படி எல்லாம் பேசாத, இது நல்லா இல்ல. டேய், இந்த மாதிரி தான் இவ ஒரு நாள் உன்னை விட்டுட்டு ஓடுவா. அப்ப நான் அவ காலை பிடிச்சு கெஞ்சுவேன். பார்வதிக்கு வந்த நிலைமை தான் அப்ப எனக்கு வரும். அத நல்லா புரிஞ்சுக்கோ. பத்மா, என்ன பேசிட்டு இருக்க பத்மா? என்ன நீ? உங்க தங்கச்சி பொண்ணு நல்லா இருக்கணும், அதுக்கு இவ என்ன வேணாலும் செய்வாள்ல. அத பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை இல்ல. ஏன்னா இந்த குடும்ப பொறுப்பே உங்ககிட்டல இருக்கு. ஏன் பத்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏய் பத்மா, கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க பேசாம இருங்கன்னு சொல்லிட்டேன். என்ன பேசுற நீ? அக்கா, என்னையும் பார்வதியும் பிரிக்கதான் தோ இவளோட ஏற்பாடாதான் இருக்கும். இங்க பாரு, எனக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சு போச்சு. இங்க பாரு, நீ நினைக்கிறது எதுவுமே ஒரு நாள் கனவுல கூட நடக்காது. பத்மா. அக்கா,